இறால் வச்சு ஒரு KFC ஸ்டைலில் ஒரு ரெசிபி தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். இதுக்கு 2.5 ஸ்பூன் மைதா மாவு, 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இதையெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு 2 முட்டையோட மஞ்சள் கருவு இதையும் போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கணும். அதுக்கு கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஒரு மூடி ஊற்றி இது நல்லா மிக்சிங் ஆகிறதுக்கும் நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கும் ஒரு அரை மூடி அந்த கோல்டு வாட்டர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இது இப்படி இருக்கட்டும். இப்போ மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் ரெண்டையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தட்டில். அதோட ப்ரெட் க்ரம்ஸ் 3 ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இறாலெல்லாம் சின்ன சின்ன இறாலாக இருக்கிறதுனால நான் ஒரு டூத் பிக்கில் குத்தி வச்சுருக்கேன், எடுத்து போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு. இப்போ இந்த இறால் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம முட்டை கலவை அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் நினச்சி எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக கோட்டை ஆகிற மாதிரி நினச்சி எடுத்துகிட்டு, அடுத்தது மைதா கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி, அடுத்தது நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் இதில் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுத்தது சிம்மில் வச்சிடணும், குறைச்சி வச்சிடணும் ஃப்ளேமு. போட்டோன்னே தீஞ்சிடும், உள்ளர இறால் வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் போட்ட பிறகு மிதமான ஹீட்டில் வச்சிடணும். போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா செவந்த பிறகு அப்புறமா கரண்டி வச்சு இன்னொரு தடவை திருப்பி விடணும். இது எல்லா இறாலுமே நல்லா செவந்து வந்த பிறகு நல்ல ஒரு மாதிரி மொறுன்னு வந்துடும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி வந்த பிறகு எல்லாத்தையும் ஒரு 2-3 பேட்சாக போட்டு நம்ம இறால் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு